நீங்க கேளுங்க. அதெல்லாம் முடியாது. நானும் நீங்க சொல்றதை ஒத்துக்க மாட்டேன். அப்ப நீங்களே ஏதாவது செய்யுங்க. இங்க யாருமே செய்யாததை நான் எதுக்கு செய்யணும்? உங்களுக்கே இல்லாத அக்கறை எனக்கு மட்டும் எங்க இருந்து வந்துச்சு? இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்ளாம ஒரு கணவனும் மனைவியும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளாம நிறைய குடும்பங்கள் இருக்குது. ஒரு மனம் இல்லாம இருக்கிறாங்க. இவங்களுக்காக நம்ம விசேஷமா செபிக்கணும். நீங்க 2 பேர் முக்கிய கணவன் மனைவி ஒருமனப்பட்டு இருந்தால், நீங்க 2 பேர் ஒருமனப்பட்டு வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சாத்தான் கொண்டு வருகிற எந்த போராட்டமும் உடைய குடும்பத்தை பாதிக்க முடியாது. சமாதான குறைவு வராது. போராட்டங்களை ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நம்ம குடும்பம் மாறணுமா, நம்ம சபை மாறணுமா, நம்ம பிள்ளைங்க மாறணுமா, ஒருமனப்படுங்க. பிரச்சனைகளையே பேசிட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரோட பாதத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த ஒரு மனதை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உண்டாக்குவார். இனிமையான இனி இல்லறம் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் ஒரு மனம் என்ற தலைப்புல நிகழ்ச்சிகளை பார்க்க போறோம். ஒரு குடும்பத்துல ஒரு மனம் இருக்கும்போது அங்கே அன்பும் ஐக்கியமும் பெருகி இருக்கும். அதனால அந்த குடும்பம் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். ஒரு மனம் என்பது ஒரு குடும்பத்திற்கு தேவன் தருகிற பெரிய ஆசீர்வாதம். கணவன் மனைவி மற்றும் பெற்றோர் பிள்ளைகளுக்குள் ஒரு மனம் இருக்கும்போது அந்த குடும்பத்தாரோடு நிச்சயமாக தேவன் இருப்பார். முப்புரி நூல் சீக்கிரம் அறுந்து போகாது அப்படின்னு வேத புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் குடும்பத்தின் உறுப்பினராகவும் நம் குடும்பத்தின் தலைவராகவும் இருக்கும்போது என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதை நம்மை அசைக்கவே முடியாது. பிரியமானவர்களே, ஒரு மனம் என்ற நறுமணம் நம் குடும்பத்தில் வீசும்போது நிச்சயமாக தேவன் நம் குடும்பத்தின் மூலம் மகிமைப்படுவார். இப்பொழுதும் ஒரு மனதோடு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சகோதரிகளோடு இணைந்து பாடி துதிப்போமா? பிரைஸ் தி இந்த நாளிலும் இனிய இல்லறம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரை பாடி துதிக்கிறது எவ்வளவு சந்தோஷமான நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். இன்னைக்கு நீங்கள் வீடுகளில் இருக்கிற இடங்களில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இயேசு உங்கள் கூட இருக்கிறார். அவர் கூட இருப்பது தான் நமக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் இருக்கிறதாம். அப்படியாக தாவீது சொல்லுகிறார், உங்கள் சமூகத்தில் தான் இயேசுப்பா எனக்கு பரிபூரண ஆனந்தம். அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது என்பது, அவரை துதிப்பது என்பது ஒரு மிகுந்த சந்தோஷத்துக்குள்ளாக நம்மை நடத்தும். நீங்களும் அதை உணர ஆசைப்படுறீங்களா? எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதிங்க. இயேசு உங்க பக்கத்தில் இருக்கிறார். நீங்க கூப்பிடுகிற ஆண்டவர் உங்க வீடுகளில் உங்க பக்கத்தில் இருந்து உங்க சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு சேர்ந்து பாடுவோமா? என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். அவரை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன்னு சொல்லி நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசு இருக்கிற இடத்துல சந்தோஷம், இயேசு இருக்கிற இடத்துல ஆனந்தம் உண்டு. விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். துதிப்பேன்
இயேசு இருக்கிறார். தேவனை சார்ந்தப்பா, உங்களை சார்ந்துதான் இருக்கிறேன் விசுவாசத்தோடு கூட சொல்றீங்களா? உங்களை சார்ந்து இருக்கிற ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த நேரத்துல அப்ப உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆமென். விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை துதிக்கிறீங்களா? அவரை துதிக்க 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 தேவ பலன் உங்களுக்குள்ளாக இறங்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அப்படியே கண்களை மூடி அவருடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தம். 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டுன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். இந்த நேரத்தில் கூட நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஒருவேளை சந்தோஷம் இல்லாமல் துக்கத்தோடு அமர்ந்திருந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த உலகம் தரக்கூடாத சந்தோஷம், இந்த உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை இயேசு உங்களுக்கு தருகிறார். இயேசு கூட இருக்கும்போது, அவருடைய பாதத்தில் இருக்கும்போது, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது இந்த சந்தோஷம் உங்களை நிரப்புங்க. அது எப்போ எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் ஆசையோடு இருக்கிறீங்களா? இயேசுவை நீங்கள் துதிக்கும் போது, இயேசுவே நான் உயர்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, இயேசுவே அப்பா நீங்கள் எனக்கு வேணும், உங்கள் சந்தோஷம் வேணும்னு விரும்புகிறவங்க அப்படி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்குறீங்களா? இயேசுவே அப்பா உங்கள் சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டே. இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் வாஞ்சிக்கிறோன்னு சொல்லி உங்கள் வீடுகளுக்குள்ள தேவ பிரசனம் நிரம்பும். நீங்கள் ஆண்டவரை துதிக்க 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 உங்கள் வீடுகளுக்குள்ள, உங்கள் இருதயத்துக்குள்ள தேவ பிரசனம் நிரம்புகிறது. விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து ஆமேனப்பா உங்கள் பிரசனம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமேனப்பா. தேங்க்யூ ஜீசஸ். களி கூறும்படியா வந்திருக்கிறோம்னு சொல்லி ஆமேனப்பா. உங்க சமூகத்திலே ஒன்று கோடியுள்ளோம், உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். இருக்கின்றே என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. இருக்கின்றே என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. ஆனந்தமே சமூகமே. சமூகத்துல பரிபூரண ஆனந்தம். எந்த ஒரு துக்கமா இருந்தாலும் இந்த துக்கத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். இயேசுவே உங்க சமூகம் மாத்திரம் போதும்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஆமென். Thank you Jesus. பேரின்பமே உங்க பிரசன்னமே, உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கினிமை. உம்மை பாடுவதே என் மேன்மை,
வாழ்க்கையில எல்லா காரியங்களும் விலகட்டும்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஆமேனப்பா உங்க கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அப்பா அப்படி பிரசன்னத்தினால் உங்க வீட்டை நிரப்புங்க, உங்க இருதயத்தை நிரப்புங்கப்பா. ஆமே. Thank you Jesus. வீடுகளுக்குள்ள அசைவாடுங்கன்னு சொல்லி, இருதயத்தில் அசைவாடுங்கன்னு சொல்லி, பிரசன்னத்தினால சமூகத்தில் கிடைக்கிற அந்த பரிபூரண ஆனந்தத்தினால ஒவ்வொரு நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை சொல்லி பாடுகிற ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாக பிரசன்னம் நிரம்புகிறதற்காக உமக்கு நன்றி. பிரசன்னம் தங்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி. பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆமெனப்பா. இயேசுவின் நாமத்தில் இங்கு துதிகளை எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே என்றும், அன்பே என் இயேசுவே, உயிரே என் உறவே என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாடி துதித்து மகிழும் போது நம் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் நம்முடைய ஆத்மாவில் புதிய பலனும் உண்டாகிறது. இப்பொழுதும் ஒரு சிறப்பு நாடகத்தை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இந்த இடத்துல வைப்போம், அந்த இடத்துல தான் சரியா இருக்கும். உங்க 2 பேரும் மண்டையில ஒண்ணுமே இல்ல. பூத்தொட்டிய போய் யாராச்சும் இங்க வைப்பாங்களா? இங்க வைக்கலாம். உன் மண்டை நிறைய மூளை தான். நீ சொல்ற இடத்துல வைக்கணும்னா நீ தான் குழி தோண்டணும். இல்ல, நீ குழி தோண்டு, நான் தண்ணி ஊத்துறேன். நான் குழி தோன்றேன், ஆனா நீ தினமும் தண்ணி ஊத்துவியா? அது முடியாது. முடியாதுல்ல, அப்ப நான் சொல்ற இடத்துல வை. இன்னும் இந்த செடியை நடலையா? எங்க நடலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கோமா? செடி அப்புறமா நடலாம், முதல்ல இந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க. இவ்ளோ குப்பையா இருக்கே, இதை அழகா சுத்தமா வச்சுக்கணும்னு தோணலையா உங்களுக்கு? முதல்ல இந்த குப்பையெல்லாம் கூட்டி தெருவுல இருக்கிற குப்பை தொட்டில போய் போடுங்க. சரிம்மா. நான் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள இதெல்லாம் முடிச்சிருக்கணும். நான் கூட்டுறேன், நீ அள்ளி போடு. அவ போய் குப்பை தொட்டில கூட்டிட்டு வந்துருவா. நான் கூட்டுறேன், நீ அள்ளி போடு. நான் சொல்றத நீ கேளு. ஏன் நீ நின்னுக்கிட்டு நோகாம கூட்டுவியா? நான் முடுகு வலிக்க குனிஞ்சு அள்ளி போடணுமா? 2 பேருமே கூட்ட வேண்டாம், நான் கூட்டுறேன். நீ சின்ன பொண்ணு, உனக்கெல்லாம் கூட்ட தெரியாது. அதெல்லாம் கூட்டுவேன். அதிக பிரசங்கியாட்டு பேசாத. உனக்கு தான் ஈஸியான வேலை. ஈஸியான வேலை தானே, அப்ப நீங்களே யாராவது செய்யுங்க. யாரை ஏமாத்துறீங்க? தூக்கி சுமக்கிறது நானா? ஒழுங்கா நான் சொல்றத நீங்க கேளுங்க. அதெல்லாம் முடியாது. நானும் நீங்க சொல்றத ஒத்துக்க மாட்டேன். அப்ப நீங்களே ஏதாவது செய்யுங்க. இங்க யாருமே செய்யாதத நான் எதுக்கு செய்யணும்? உங்களுக்கே இல்லாத அக்கறை எனக்கு மட்டும் எங்க இருந்து வந்துச்சு? பிளஸி, ஜோஸ், ஏன் அங்க கூட்டாம இருக்கீங்க? நான் கூட்டுறேன்னு சொன்னமா, இவங்க தாமா கேட்கல. இல்லம்மா, நான் கூட்டுறேன்னு சொன்னமா, இவங்க 2 பேரும் தாமா கேட்கல. இவங்க 2 பேருமே நான் சொன்னதை கேட்கலமா. உங்களால ஒரு வேலையை ஒன்னா சேர்ந்து செய்ய முடியல. ஆளுக்கு ஒரு பக்கமா பெருக்கி அள்ளி கொட்டிட்டு வர வேண்டியது தானே? சுத்தம் பண்ணணும்ன்ற ஒரே மனம் இருந்திருந்தா செஞ்சு முடிச்சிருப்பீங்க. போங்க, போய் சுத்தம் பண்ணுங்க. பிளஸி, 3 பேரும் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த பழத்தை ராஜன் தாத்தா கிட்ட கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு போங்க. எதுக்குமா? இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே. அவங்களுக்கு எத்தனை வயசுமா? 68.
68 வயசுல என்னமா பர்த்டே கொண்டாடுறீங்க? அவங்க கொண்டாடல, நீங்க அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்க கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போங்க. சரி, ஈவினிங் சொல்லிக்கிறோமா. ஸ்கூலுக்கு லேட் ஆயிருமா? அதெல்லாம் ஒன்றும் லேட் ஆகாது, நீங்க போய் சீக்கிரம் கிளம்புங்க. அவங்க வேலைக்கு போறதுக்குள்ள சீக்கிரம் போய் விஷ் பண்ணுங்க. ஜோஸ், பலப்பைய கொடு. நான் எடுத்துட்டு வரலையே. நீ எடுத்துட்டு வந்தியா? நானும் எடுத்துட்டு வரல, நீ எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் எதுக்குமே லாய்க்கு இல்ல. ஏன் நீ எடுத்துட்டு வர வேண்டியதானே? நான் அக்கா. அக்கானா எனக்கு கொம்ப முளைச்சிருக்கு. ஆமா, கொம்பு தான் முளைச்சிருக்கு, நீ போய் எடுத்துட்டு வா. நான் அண்ணே, வேணும்னா இவளை எடுத்துட்டு வர சொல்லு. ஏய், போய் எடுத்துட்டு வா. ஏன் நான் மட்டும் அம்மா கிட்ட திட்டு வாங்கணுமா? நீங்க போங்க. எங்க போகணும்? எதுக்கு இங்க நிக்கிறீங்க? தாத்தாக்கு கொடுக்க வேண்டிய பழத்தை வீட்லயே வச்சிட்டோமா. உங்ககிட்ட சொன்ன வேலைய என்னைக்கு ஒரே மனமா சேர்ந்து செய்ய போறீங்க? எல்லாருமே ஒரே மனமா இருந்தா வீட்லயே ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க. ஒரு காரியத்தை ஒரே மனமா செய்யும் போது அழகா முழுமை அடையும். அப்படி இல்லாம ஆளுக்கு ஒரு மனமா செயல்பட்டா எதுவுமே முழுமையடையாது. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள்னு பைபிள் சொல்லுது. நீங்க தாத்தா மேல அன்புள்ளவர்களா இருந்திருந்தீங்கன்னா 3 பேருமே ஒரே மனமா பழத்தை கொண்டு வந்திருப்பீங்க. நான் சொன்ன வேலையை ஒன்னா சேர்ந்து ஒரே மனமா செஞ்சு என்னையே சந்தோஷப்படுத்த முடியாத நீங்க ஏசப்பாவை எப்படி சந்தோஷப்படுத்த போறீங்க? சாரிம்மா. இனிமே இப்படி நடந்துக்க மாட்டோமா. இனிமே எந்த வேலையும் ஒரு மனமா சேர்ந்தே செஞ்சு ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துவோமா. இந்தா, தாத்தா கிட்ட போய் கொடு. பிரியமானவர்களே, நாடகத்தை பார்த்தீங்களா? பிரயோஜனமா இருந்துச்சா? இப்பொழுதும் நீங்கள் கடிதங்கள் மூலம் எங்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு சகோதரி அவர்கள் ஆலோசனை கொடுப்பார்கள். அதன் பின்பு நம்ம ஜெபிக்க போறோம். ஆலோசனை நேரத்தை கவனமா பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய மனதில் எழும் கேள்விகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த இனியிலரம் நிகழ்ச்சியில் ஆலோசனை நேரத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலும் ஒரு சகோதரி எழுதின கடிதத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய ஆலோசனைப்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த கடிதத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. எனக்கு திருமணமாகி 10 வருடங்கள் ஆகிறது. எங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் கணவர் என் தகப்பனுடைய நெருங்கிய உறவினர். உறவுக்குள்ளேயே தான் எனக்கு திருமணம் நடந்தது. சிறு வயதிலிருந்தே நன்கு அறிமுகமானவர் தான் என் கணவர். ஆனால் எங்களுக்குள்ளே எப்பொழுதும் பிரச்சனை, சண்டை. ஒரு சின்ன காரியத்தை கூட 2 பேரும் சேர்ந்து செய்ய முடியாது. காரணம், நான் எது சொன்னாலும் என் கணவர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஆகவே அவர் சொல்லுகிற, அவர் செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. நான் சொல்லுகிற காரியத்தை இவர் ஏற்றுக்கொள்வதில்லை. நான் எதை சொன்னாலும் அவர் கேட்பதே இல்லை. நான் மட்டும் ஏன் அவர் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள் எப்பொழுதும் மேலோங்குகிறது. இது நிமித்தம் எப்போதும் எங்களுக்குள்ள பிரச்சனை, எப்போதும் வாக்குவாதம், சண்டை. செய்து வைத்த சாப்பாட்டை கூட ஒரு நேரம் கூட சமாதானமாக குடும்பமாக சாப்பிட முடியாது. குடும்பத்தில் சமாதானமே இல்லை. எங்கள் 2 பிள்ளைகளும் இது நிமித்தம் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது, பார்க்குறேன், அதை உணர்றேன். சரி, நாமாவது பொறுத்து போவோம், விட்டு கொடுத்து போவோம், அவர் என்ன சொன்னாலும் கேட்டு செய்யலான்னு நான் நினைக்கிறேன், பிரயாசப்படுறேன். ஆனால் என்னால் முடியலை.
ஏன் எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது, ஏன் என்னால் இப்படி அது கீழ்ப்படிஞ்சு நடக்க முடியல, என் குடும்பத்தை சரியாக ஒரு சந்தோஷமான குடும்பமாக என்னால் நடத்த முடியல, எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியல, நான் என்ன செய்யணும், எங்கள் குடும்பத்தில் நிம்மதி வேணும், நாங்கள் சந்தோஷமாக நானும் என் கணவர் பிள்ளைகளாக வாழணும், என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எங்களுக்காக ஜெபிங்க, நான் என்ன செய்யணும்னே எனக்கு தெரியல அப்படின்னு அந்த சகோதரி எழுதியிருக்கிறாங்க இல்லையா. இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளே இப்படி இருக்குது. அதுவும் இந்த கடைசி காலத்தில் கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்கிறாங்க. நிறைய குடும்பங்களில் 2 பேரும் வேலை செய்கிறாங்க, ஹரிபுரியாக ஓடுறாங்க. சாயந்தரம் வந்தால் டயர்டு ஒரு பக்கம், குடும்பத்தில் வேலை செய்யணும், இது ஒரு பொறுப்புகள் அதிகம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேக கணவன் மனைவிக்குள்ளே இந்த ஈகோ பிரச்சனை இல்லையா. அவர் நான் சொல்கிறத கேட்கல, இவர் மட்டும் ஏன் நான் இவர் சொல்கிறத மட்டும் நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு இந்த சகோதரி அதுக்காக பிரயாசப்படுறாங்க. சரி, நம்ம குடும்பத்தில் சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், நம்ம விட்டு கொடுத்து போகலான்னாலும் அவங்களால முடியலை. அவங்க ஓப்பனாக எழுதியிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய காரியத்தை ஓப்பனாக சொல்கிறாங்க. என்னால் முடியலை, எனக்கு தெரியுது, நான் இப்படி பேசுறதுனால தான், ஏற்றுக்கொள்ளாததுனால, அவர் பேசுகிறத நான் செய்கிறதில்ல, அவர் சொல்கிறத நான் கேட்குறதில்ல, இதனால தான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது. ஆனால் இதை நான் என்ன மாற்ற முடியல, எனக்கு என்ன செய்யன்னு தெரியலன்னு எழுதியிருக்கிறாங்க இல்லையா. ஆனால் அவங்க சகோதரி குறிப்பிட்டிருந்தாங்க பாருங்கள், அவங்க கணவர் அவங்களுடைய தகப்பனாருக்கு நெருங்கிய உறவு முறையில் தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்தே பார்த்தவங்க தான், அறிமுகமானவங்க தான், நல்லா பேசினவங்க தான். ஆனால் இப்போ கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவுக்குள்ளே வந்துட்டாங்க. ஏற்கனவே உறவுகளும் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் இப்போ கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த சகோதரி சொல்கிறாங்க, ஏற்கனவே பார்த்து பேசுனது நிமித்தம் ஒரு வேளை அப்படி இருந்துச்சுன்னா இப்போ இந்த ஒரு உன்னத உறவு இல்லையா, கர்த்தர் இணைத்த கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவுக்குள்ளே கர்த்தர் இணைச்சிருக்கிறார். இப்போ என்ன செய்யணும், முன்னால் பழகினவர் தானே, பேசினவர் தானே, சொந்தம் தானே அப்படிங்கிற எண்ணம் அந்த சகோதரிக்குள்ளே இருக்கிறது போல தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் அவர் சொல்கிறத இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஒருவேளை கணவர் ஏதோ டென்ஷனில் கூட அப்படி இருக்கலாம். ஆனால் புத்தியுள்ள மனைவி தான், புத்தியுள்ள ஸ்திரீ தான் குடும்பத்தை என்ன கட்டணும் இல்லையா, சமாதானம் சந்தோஷத்துமா கட்டணும். இதெல்லாம் அவங்களுடைய ஒரு பெண்ணுடைய பொறுப்பு. அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இது முன்னால் ஒருவேளை அப்படி இருந்தாங்க, அவர் தானே, சொந்தம் தானே அப்படிங்கிற ஒரு அஜாக்கிரதையான எண்ணங்கள் ஒரு வேளை உள்ளே இருந்தாலும் அது மாறணும் இல்லையா. கணவன் மனைவி ஆனதுக்கப்புறம், திருமணம் ஆனதுக்கப்புறம் இந்த கண்ணோட்டத்தோடு இருந்தால் அது கஷ்டம் இல்லையா. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ ஒவ்வொரு மனைவிக்கும் புருஷன் தலையா இருக்கிறாங்க. அப்ப கணவன் மனைவி ஆகிறதுக்கு முன்னால சொந்த பந்தத்தில் இருக்கும்போது வேலை அப்படி இருந்திருக்கலாம். ஆனா திருமணம் ஆகி கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு தலை என் புருஷன் தான், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும், அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்குள்ள வந்துடணும் இல்லையா. அப்படி அந்த கணவருக்கு கட்டுப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்றபடி, அவர் விரும்புகிறபடி, அவர் எதிர்பார்க்கிறபடி குடும்பத்துல நடந்து கொண்டாதான் ஒரு மனம் இருக்கும். இல்லைன்னா பாருங்க, சந்தோஷம் கெட்டு போயிடும், சமாதானம் கெட்டு போயிடும், நிம்மதி கெட்டு போயிடும் இல்லையா. அப்ப என்னதான் உறவா இருந்தாலும் கணவன் மனைவின்னு வரும்போது அந்த உறவை நம்ம காத்து கொள்ள வேண்டும். இந்த உன்னதமான உறவை ஏற்படுத்துகிறது இயேசு இல்ல, நமக்கு கர்த்தர் தான் அந்த குடும்ப வாழ்க்கையை தருகிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஈகோ இருக்கக்கூடாது. அவர் சொல்லல, நான் சொல்றது அவர் கேட்கல, ஆகவே அவர் சொல்றதை நான் கேட்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது ஒரு ஈகோ இல்ல. அவர் சொல்லி நான் சொல்றது அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, அவர் சொல்லி மட்டும் நான் கேட்கவா அப்படிங்கிற ஒரு சுபாவம் பெண்களுக்குள்ள இருந்தா எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? விட்டு கொடுத்து போகணும் இல்லையா. சரி, அவர் தான் கேட்கல, நீங்க கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்க குணத்தை பார்த்து அவரை மாத்துவார் இல்லையா. அப்படி இருக்கு. நிறைய பெண்கள் அப்படி இல்லாததுனாலதான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினால் ஆவது வீட்பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தர் எதுக்கு இந்த ஆலோசனையெல்லாம் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார்? கணவன் மனைவிக்குள்ள அல்லது உறவுகளுக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, வேலை செய்கிற இடத்துல, எந்த இடத்துலையா இருந்தாலும் அந்த ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து ஆண்டவருடைய சந்தோஷத்தை நம்ம நிறைவேற்றணும். குடும்பம்னா என்ன? சந்தோஷம் இல்லையா.
அதுக்கு தான் ஆண்டவர் குடும்பத்தை உண்டாக்கினார். அப்போ அதுக்குள்ளே இருமணமாக பல மனமாக இருந்தால் எப்படி ஒரு மனம் வராது இல்லையா? கணவன் மனைவிக்குள்ளே ஏக சிந்தை, ஒரே சிந்தை, ஒரே அன்பு, ஏக அன்பு, ஒருமுகப்பட்ட அன்பு, ஒரு முழுமையான அன்பு. பாருங்க, ஒருவரிடம் மனம் வேறு எங்கே செல்லாமல் ஒருவரிடம் மட்டுமே ஒரு முழுமையான அன்பு, உங்கள் கணவர்கிட்ட மட்டும் உங்கள் மனைவியிட்ட மட்டும் முழுமையான ஒரு அன்பு செலுத்தி ஒரே சிந்தையாக இருந்து ஏக அன்பை செலுத்தி ஆண்டவருடைய சந்தோஷத்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளே செய்யணும். ஒன்றையும் வீண் வார்த்தைகளாலேயோ பெருமையினாலாவது அல்லது வாதிக்கக்கூடாது, வாக்குவாதத்தினால எதையுமே செய்ய முடியாது. ஆகவே ரொம்ப கவனமாக இருந்து வீண் வாக்குவாதங்கள் வீண் வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காம ஒருவர் கனப்படுத்தி வாழணும். தயவுசெய்து இந்த சகோதரிக்கும் இப்படி குடும்பத்தில் இருக்கிற சகோதரிகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை அதுதான். ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து ஆண்டோடைய சந்தோஷத்தை நம்ம குடும்பத்தில் நிறைவேற்றணும் இல்லையா? புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. எபேசியர் 5:22, கொலோசையர் 3:18, 1 பேதுரு 3:1 வசனங்களின்படி மனைவிகளாய் இருக்கிற ஸ்திரீகள் கணவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது எல்லாமே சரியாயிரும். கீழ்ப்படிஞ்சா போதும், எல்லாமே அங்கே சரியாயிரும். ஆகவே எதிர்த்து நிற்காம மனம் விட்டு பேசி, ஒரு வேளை குறைவுகள் இருக்குமானா மனம் விட்டு பேசி ஒரு மனதை காத்துக்கொள்ளுங்க. அப்போ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். குடும்பமாக சந்தோஷமாக நம்ம வாழ முடியும். செஞ்சு வச்ச சாப்பாட்டை கூட ஒரு மனமாக சாப்பிட முடியலல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் மாறும். அந்த ஒரு மனதை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. ஏக அன்பையும் ஏக சிந்தையும் காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் கட்டாயம் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இதற்காக தான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம்ல, ஜெபிக்கலாம். இப்போ நம்ம ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்த்தபடி இன்றைக்கு குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எதுக்கு ஜெபிக்க போகிறோம்னா, திருமணமாகி குடும்பமாகியும் இன்றைக்கும் கணவன் மனைவி பரஸ்பர அன்பு செலுத்தி பாருங்கள், இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு கணவனும் மனைவியும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய குடும்பங்கள் இருக்குது. ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்களுக்காக நம்ம விசேஷமாக ஜெபிக்கணும். உண்மையாக இதயபூர்வமாக கணவனாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக அவங்க வாழணும். ஒரு மனம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இன்றைக்கி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்காக நம்ம விசேஷமாக ஜெபிக்க வேண்டும். இந்த கணவன் மனைவிக்குள்ளே காணப்படுகிற தவறான புரிந்து கொள்ளுதல், அது நிமித்தம் அந்த ஒரு மனம் கெடுகுது. தவறான யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா ஏதாவது ஒரு காரியம் அவங்களுக்குள்ள அது மேலோங்கிறதுனால தவறான புரிந்து கொள்ளுதல், ஈகோ, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறி இன்றைக்கு 2 பேருக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனதோடு ஐக்கியமா அன்பா வாழக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தரும்படியாக இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். சகோதரி, இதுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களும் பாரத்தோட ஜெபிங்க. உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கலாம், உங்களுக்கு அறிமுகமான பிள்ளைகளுக்குள்ள அந்த தவறான புரிந்து கொள்ளுதல், ஈகோ, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாம ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் கணவன் மனைவியா ஏற்றுக்கொண்டு வாழ முடியாம இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல சகோதரி ஜெபிக்கும் பொழுது அப்படி பாதிப்பு இருந்துச்சுன்னா நீங்களும் ஜெபிங்க. உங்க குடும்பங்களுக்குள்ள நல்ல மாற்றத்தை தருவா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. திருமணமாகியும் கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவரே அன்பில்லாமல் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்களப்பா பிரச்சனைகளை இருக்கிறாங்க ஐயா. இந்த நிலைமைகள்லாம் மாறட்டப்பா. ஒருவர் புரிந்து கொண்டு ஆண்டவரே இருதயபூர்வமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே கணவனும் மனைவியும் இணைந்து வாழ ஆண்டவரே நீரே உதவி செய்வீங்கப்பா. அவரிடத்தில் ஆண்டவரே சமாதான கேடுகளை ஆண்டவரே எந்த விதத்தில் ஆண்டவரே வராதபடி நீரே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்படி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அந்த குடும்பங்களுடைய சமாதானம் சந்தோஷம் கடந்து வரட்டப்பா. ஒரு மனம் ஒற்றுமை ஐக்கியம் கடந்து வரட்டப்பா. உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை நிறைய கொடுப்பீராகப்பா. உன் அலங்கத்திற்குள்ளே ஆண்டவரே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாவதாக என்று சொன்னீங்களே ஏசப்பா. அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானமும் சுகமும் கடந்து வரட்ட ஐயா. ஐக்கியம் கடந்து வரட்டப்பா. ஒற்றுமை கடந்து வரட்டப்பா. தெய்வீக சந்தோஷத்தினால் நிரப்புவீராகப்பா. ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ நிறைய கிருபை கொடுங்க ஐயா. இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. தேவ ஆவியானவர் நிறைய ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தாவே, எங்க ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இப்படி பரஸ்பர அன்பு செலுத்தாம ஐக்கியம் இல்லாம காணப்படுகிற குடும்பங்களுக்குள்ள எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் அன்பையும் ஐக்கியத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
அடுத்தபடியாக ஒரு காரியத்துக்கு நம்ம செபிக்க போகிறோம். பாருங்க, கணவன் மனைவி ஒரு மனதை கெடுக்கிற எந்த ஒரு காரியத்துக்கும், சிந்தனைக்கு, பேச்சுக்கு, நடவடிக்கைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அந்த இடத்துல ஒரு மனம் பாதிக்கப்படுது, சந்தோஷம் பாதிக்கப்படுதுன்னா அந்த காரியத்தை பேசக்கூடாது, செய்யக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. ஆகவே அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஒரு மனதை கெடுக்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் கணவன் மனைவி இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம விசேஷமாக ஜெபிக்கணும். அதே போல் நமக்குள்ள ஒரு மனதையும் அன்பையும் ஐக்கியத்தை கொடுக்கிற இயேசுவுடைய சமூகத்தில் கணவன் மனைவி குடும்பமாக உட்கார்ந்து கைகோர்த்து ஜெபிக்கக்கூடிய கிருபை உண்டாகணும்னு நம்ம ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கெடுக்கிற, ஒரு மனதை ஐக்கியத்தை கெடுக்கிற அந்த சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படணும். ஆண்டவர் குடும்பத்தை அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதை சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை உண்டாகணும்னு தான் ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் தேவ சித்தத்தை, தேவ நோக்கத்தை தடுக்கிற அந்த சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படும். ஒரு மனதை, சமாதானத்தை, அன்பை கெடுக்கிற அந்த சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட சகோதரியோடு கூட இணைந்து நம்ம செபிக்கலாம். தாப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த இணையிலற நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கணவன் மனைவி ஆண்டவரே, இருவரும் ஆண்டவரே ஒரு மனமாய் ஆண்டவரே, ஏக அன்பு ஆண்டவரே இசைந்த ஆத்துமாக்களாய் இருந்து ஆண்டவரே உங்கள் சந்தோஷத்தை நிறைவாக்குவதற்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே அநேக குடும்பங்களில் பிரச்சனை ஆண்டவரே, அநேக குடும்பங்களில் போராட்டம் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தை ஏற்படுத்தியதற்கான நோக்கம் ஆண்டவரே இந்த நாளில் நிறைவேற்றப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதியில் ஆண்டவரே குடும்பத்தை ஏற்படுத்தினர் நீர் ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் ஆண்டவரே சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவிகளுக்குள்ள ஆண்டவரே பிரச்சனையை, பிரிவினைகளை ஆண்டவரே ஒரு மனதை கெடுக்கிறதான அன்பற்ற தன்மையை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மனதை கெடுக்கிறதான எல்லா பிசாசினுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே, குடும்பங்களில் பிரிவினையை கொண்டு வரும்படிக்கு போராடுகிற எல்லா ஆண்டவரே பிசாசினுடைய தந்திரங்கள் செயலற்று போகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய வல்லமைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வரட்டும் அப்பா. குடும்பத்தினுடைய சமாதானத்துக்கு விரோதமாய் போராடுகிறதான, நிம்மதியை கெடுக்கிற ஆண்டவரே, சந்தோஷத்தை கெடுக்கிறதான ஆண்டவரே எல்லா ஆண்டவரே சத்ருவினுடைய சதி திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அபத்தமாக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொல்லாத சாத்தானின் எல்லா தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா கர்த்தர் நீர் ஆண்டவரே பெரிய மாற்றங்களை ஒவ்வொரு குடும்பங்களிலும் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, சமாதான பிரபுவாகிய நீங்க கடந்து வாங்கப்பா. குடும்பங்களுக்குள்ள நல்ல மாற்றங்களை கர்த்தர் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறவங்க அன்புக்காக ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களும் ஆண்டவரே இனிமையான இல்லறங்களாய் மாறட்டும். ஆண்டவரே, நீங்க அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தகப்பனே, எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனையை கேட்டு ஜெபித்த ஒவ்வொரு மக்களுக்குள்ளும், ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் அந்த ஒரு மனமும் அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் உண்டாகட்டும். கர்த்தருடைய சந்தோஷம் அந்த குடும்பங்களுக்குள்ள நிறைவாய் இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு, பதில் கொடுக்க போகிற கர்த்தருக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆலோசனை நேரம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு ஏதேனும் ஆலோசனை தேவைப்பட்டால் கடிதங்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சியில் ஜெபத்தோடு நம்முடைய சகோதரிகள் அந்த கேள்விகளுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ 2 பேருக்கும் சில பொறுப்பு இருக்குது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்ததான ஒரு குடும்பம். இந்த 2 பேர் ஒருவருக்கொருவர் அன்பா இருக்கணும், விட்டு கொடுக்கணும், ஜெபிக்கணும், இப்படி பல காரியம் இருக்கிறாரு. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் பைபிள் எடுங்க. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ அப்படின்னு வசனம் சொல்லுது. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போக முடியுமா? 2 பேர் ஒரு மனமாக இருந்தால் தான் ஒன்றா நடந்து போக முடியும்.
அப்போ கணவன் மனைவி என்ற 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் தான் வாழ்நாள் முழுதும் ஒன்றா வாழ முடியும் சந்தோஷமா. இந்த ஒரு மனம் இல்லாததுனால தான் நிறைய குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. இது என்னடா குடும்ப வாழ்க்கை என்று வேண்டாம் வெறுப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. அப்போ இந்த 2 பேர் ஒருமனப்பட்டுட்டா உங்கள் குடும்பத்தில் எத்தனை புயல்கள் வீசினாலும், அலைகள் மோதினாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை போய் கொண்டிருக்கும். நீங்கள் 2 பேர் முக்கியம். கணவன் மனைவி ஒருமனப்பட்டிருந்தால், நீங்கள் 2 பேர் ஒருமனப்பட்டு வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சாத்தான் கொண்டு வருகிற எந்த போராட்டமும் உங்களுடைய குடும்பத்தை பாதிக்க முடியாது. சமாதான குறைவு வராது. போராட்டங்களை ஜெயிக்க முடியும். அப்போ 2 பேரும் ஒருமனப்படுவது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி 2 பேருமே 2 பேருக்கும் உத்தரவாதம் இருக்கிறார். ஒருவருக்கு குறை சொல்லி ஒருவருக்கொருவர் தாழ்த்தி கொண்டு இருக்கக்கூடாது. 2 பேருமே ரொம்ப முக்கியமானவள் என்பதை உணரணும். அப்போ 2 பேர் ஒருமனப்பட்டு போகணும்னா எப்படி? அதுக்கு தான் ஒருவருக்கொருவர் நீங்கள் 2 பேர் ஒருமனப்பட்டு குடும்ப வாழ்க்கையில் பிரயாணப்படணுமானா என்ன செய்யணும்? சில ஆலோசனைகள் வேத வசனத்திலிருந்தும் ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையிலிருந்தும் சில ஆலோசனைகளை நீங்கள் கவனிக்கணும். முதலாவது என்ன செய்யணுமா? முதலாவது அன்பாயிருங்கள். ஒருவருக்கொருவர் அன்பாயிருக்கணும். ஒரு கணவன் மனைவி ஒருவருக்கு அன்பாக இருந்தால் மற்றவங்க இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, இது ஆண்டவருடைய குடும்பம் அப்படி மற்றவங்க அறிந்து கொள்ளுவாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா, மூஞ்சை திருப்பிக்கிட்டே இருந்தா, முறுமுறுத்துக்கிட்டே இருந்தா என்னடா குடும்பம் இது? இவங்க ஜெபம் வேற பண்ணிக்கிறாங்க, சர்ச்சுக்கு வேற பைபிளை தூக்கிட்டு போகிறாங்க, வந்த ஒரே சண்டையும் சச்சரவும், ஐயோ வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானமே இல்லை. அப்போ அன்பே இல்லை கணவன் மனைவிக்குள்ளே. யோசித்து பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். 2 பேருக்குமே அதில் பொறுப்பு இருக்கிறார். இல்லை புருஷன் தான் மனைவிடத்தில் அன்பு கூறன்னு பைபிளில் இருக்குதுல்ல, உண்மைதான். அப்போ மனைவி அன்பு கூறக்கூடாதுன்னு அர்த்தமா? இல்லை. ஒருவரில் ஒருவர். கணவன் மனைவிடத்தில் அன்பு கூறணும், மனைவி கணவனிடத்தில் அன்பு கூறணும். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை துணை என்று ஒரு கணவன் மனைவிடத்தில் அன்பு கூறணும். மனைவியும் இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த என் வாழ்க்கை துணை, இந்த துணைக்கு உதவியாக இருக்கும்படி தான் கர்த்தர் என்னை தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அன்பு காட்ட வேண்டும். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்ததை போல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒருவருக்கு ஒரு நேசிங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி ஆண்டவர் கொடுத்தது தப்பாக இருக்குமா? அதை உண்மையாக நீங்கள் நேசித்து ஏற்றுக்கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷமாய் நடத்துவார். அதே மாதிரி தான் கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவர் அப்படின்னு முழு இருதயத்தோடு ஏற்று நேசிக்க ஆரம்பிக்கணும். அப்படி மாதிரி ஒருவருக்கொருவர் நேசிக்கணும். சகோதரன் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி அனிதா மோனா அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஜெபத்தோடு தேவ செய்தியை கேளுங்க, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை எல்லாரையும் நேசிக்கிறார். உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்மை சந்தித்து நம்மை சரிப்படுத்தி நம்மளை அவருக்கேற்ற வழியிலே நம்மை நடத்துவதை நாம் காண முடியும். இந்த நாளிலும் நாம் எதுக்காக வேத வசனத்தை தியானிக்கிறோம்னு சொன்னால், ஒரு மனம். இந்த ஒரு மனம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குதா அப்படின்னு கேட்டால் யாருக்குள்ளேயுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஒரு மனப்பட்டா அங்கே பெரிய காரியம் நடக்கும்னு சாத்தானுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அப்போ இந்த ஒரு மனம் இன்றைக்கி சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு மனம் இருக்குதானா? இருக்காது. சின்ன குட்டீஸுங்க விளையாடும்போது பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கும், ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக எழும்பிக்கும். அதே போல் தான் வீட்டுக்கு வீடு, நம்ம வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்கு வீடு மற்றவங்களோடு நம்ம ஒரு மனமாக இருக்கிறது இல்லை. நிறைய விஷயங்கள் ஒரு மனப்பட, வேலை செய்கிற இடத்துல ஒரு மனம் இல்லை, நம்ம ஊர்களுக்குள்ளே ஒரு மனம் இல்லை, நம்ம நாட்டில் ஒரு மனம் இல்லை, நம்ம எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு மனமே இல்லை. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஒரு மனம் இருந்தால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்று சாத்தானுக்கு தெரியும். அவன் முதலாவது மனுஷங்களுக்குள்ளே கெடுக்கிற
ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால் ஒரு மனம். இந்த ஒரு மனதை கெடுத்துட்டா அவன் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மனதை கெடுக்கிறதுக்கு பல பிரயாசங்களை மேற்கொள்ளுகிறான். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு பாருங்க. அந்த ஒரு மனதை கெடுக்கிறதுக்கு பிசாசானவன் பெரிய காரியத்தை செய்வான். அவனுக்கு ஒரு பேர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, திருடன். இந்த திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். இன்னைக்கு நிறைய பேரோட குடும்பத்தில் நான் தற்கொலை பண்ணிக்கணும், நான் பிரிஞ்சு போயிடணும், நான் எத்தனையோ முடிவுகளை நம்ம மனுஷங்க மேற்கொள்ளுறோம். இதுக்கு காரணம் அடிப்படை பேசிக்கு. அப்போ யார் அப்படின்னு சொன்னால் இந்த சாத்தான் தான், இந்த திருடன் தான். இந்த திருடன் தான் குடும்பங்களுக்குள்ள புகுந்து சமாதானத்தை கெடுத்து, சந்தோஷத்தை கெடுத்து, ஒரு மனதை கெடுத்து, ஐக்கியத்தை கெடுத்து, அன்பை கெடுத்து, குடும்பங்களை எல்லாம் பிரித்து வச்சாராம், ஒரு மனதை கெட்டு போக வச்சாரா. அதன் விளைவாக தான் அதுக்கு பின்னால் நிறைய காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அப்போது நம்ம இந்த திருடனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவுக்கு இடம் கொடுக்கணும். இந்த ஒரு மனதை கெடுக்கிற சாத்தானுக்கு இடம் கொடுக்காம நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு இடம் கொடுத்துட்டா போதும். நிறைய காரியங்கள் சால்வ் ஆகிடும், நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். இன்னைக்கு அதை கொடுக்க முடியாததுனால தான் நிறைய பிரச்சனைகள். அப்போது இந்த பிரச்சனைக்கு காரணமே யார் தெரியுமா? நம்ம தான். எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்க. தேவனிடத்திலிருந்து, நம்ம பாவம்தான் தேவனிடத்திலிருந்து நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ இந்த ஆசீர்வாத தடைக்கு காரணமே யாருன்னு சொன்னால் நம்ம தான். தேவன் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வச்சுருக்கிறாரு. வானத்தில், பூமியில், சமுத்திரங்களில், தண்ணியில், கடலில் எத்தனையோ ஆசீர்வாதங்கள். மனிதனுக்கு தேவையான விலையேறப்பட்ட பொக்கிஷங்களை எல்லாம் ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு வச்சுக்கிறார். பூமியில் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடங்களையும் வச்சுக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம குடும்பமே நடக்க முடியாத அளவுக்கு எனக்கு வறுமை, கடன், போராட்டம், பிரச்சனை, நெருக்கம் இப்படியெல்லாம் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, மனிதன் தேவனோடு இணையாததுனால தான். தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாத தான், சாத்தானுக்கு இடம் கொடுக்கறதுனால தான், நிறைய நம்மளே நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறதுனால தான் தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையை நமக்கு வர ஒட்டாமல் தடுக்கிறது, ஆசீர்வாதத்தை நமக்கு வர ஒட்டாமல் தடுக்கிறது. குடும்பத்தில் நம்ம இணைய முடியாதபடிக்கு பிரிவினை காணப்படுகிறது, பிரச்சனைகள் காணப்படுகிறது. ஒருவருக்கு மேலே ஒருவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், அடுத்தவங்க பிரச்சனையை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நான் தான் இதுக்கு காரணம், நான் தான் இந்த தப்புக்கு காரணம் அப்படின்னு நம்ம தப்பை நம்ம உணர்ந்து ஏற்றுக்கொள்வதற்கு மனமே இல்லை. அடுத்தவங்களை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே தவிர நம்ம ஒரு மனமாக இருக்கணும், எப்படியாவது குடும்பம் வாழணும், சரி நம்ம ஒரு மனமாக நம்ம ஏற்றுக்கொள்வோம், அந்த தப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம ஒரு மனமாக வாழ்வோன்னு அப்படி தப்பை ஒத்துக்கொள்ளுக்கிறதுக்கு மனமே இல்லை. ஆனால் அதனால தான் நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பிரிஞ்சிருக்குது. இந்த ஒரு மனம் இல்லை. வேதத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்குது, ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்து பாருங்க. 2 பேர் ஒரு மனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவாங்களோ? 2 பேர் ஒரு மனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? அப்போது 2 பேர் ஒரு மனப்படணும். எங்கே ஒரு மனம் இருக்குதோ அங்கே ஜெயிக்கலாம், எங்கே ஒரு மனம் இருக்குதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கும், எங்கே ஒரு மனம் இருக்குதோ அங்கே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போ இப்படி நம்ம ஒரு மனமாக வாழ்வதற்கு நம்ம இடம் கொடுக்காதனால ஒருத்தருக்கு குறை சொல்லி கொண்டு நம்ம கருத்து வேறுபாடுகளை நம்ம உண்டாக்கி கொண்டு இருப்பதனால நம்ம தான் நம்ம ஆசீர்வாதத்துக்கு நாமளே தடையாக இருந்து நம்ம தான் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். அப்போது ஆண்டவர் உடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருமனப்படணும். ஒருமனப்பட்டு நம்ம இருக்கும்போது தான் ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். கர்த்தர் நம்ம கூட இருந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியும். நீங்கள் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19 வசனங்களை நாம் வாசிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளுக போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திலே என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இந்த ஒரு மனம்தான் பிசாசு முதல்ல திருடுற காரியம். நீங்கள் அந்த காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம ஒரே இருதயத்தோடு பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்துல நம்ம கேட்கும்போது பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாயிருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் குடும்பம் பிரிஞ்சு இருக்குதா, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா, நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கும் போது தான் கர்த்தரோட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல சத்துரு கெடுக்கிற முதல் காரியமே ஒரு மனம்தான். அந்த ஒரு மனதை கெடுத்துட்டான்னா அவன் மேற்கொண்டுருவான், அவன் ஜெயிச்சிருவான், அவன் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்துருவான். அதனால தான் இந்த ஒரு மனமாக யாருமே இருக்க முடியாதபடிக்கு அவன் கெடுக்கிறது. பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள அன்பில்லை, ஒரு மனம் இல்லை, அண்ணன் தம்பிக்குள்ள அன்பில்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள உறவுகளில் சரியில்லை. இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரே வயிற்று பிள்ளைங்க, ஒரே வீட்டில் வாழ்கிறோம், ஒரே இடத்துக்குள்ளே இருக்கிறோம், ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஒரு மனம் இருக்கா? இல்லை. ஏன் இல்லை? அப்பா ஒன்று சொல்லுவாங்க, அம்மா ஒன்று சொல்லுவாங்க, பிள்ளைங்க ஒன்று சொல்லுவாங்க, மருமக்கள் ஒன்று சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறையும் சொல்கிறத பார்த்துருக்குறோமா? அப்போ குடும்பங்களுக்குள்ள பிசாசு உள்ளே புகுந்து முதல் கெடுப்பது அந்த ஒரு மனம். அந்த ஒரு மனதை கெடுத்துட்டா நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். நிறைய பிரச்சனைகள் வரும். நல்ல சண்டை வரும், சுத்து சண்டை வரும், ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லிக்கிட்டு பெண்ணு அவங்க வீட்டுக்கு ஓடிடுவாங்க. அப்புறம் இவங்க கூட பேசுவாங்க, அவங்க எவ்வளோ காரியம் நான் ஊழியத்தில் இருக்கிறனால சொல்ல முடியும். எவ்வளவு குடும்பங்கள் சீரழிஞ்சு கெட்டு போய் வாழ வேண்டிய குடும்பம், வாழ வேண்டிய வயது இல்லாமல் சீரழிஞ்சு போயிருக்கிறாங்கள. என்ன காரணம்? இன்னைக்கு சொன்ன மாதிரி ஆலயத்தில் நடக்கிறது கல்யாணம் ஆலயத்தில் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கத்தில் கோர்ட்டில் என்ன செய்கிறாங்க, அந்த குடும்பம் பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது. வாழ்றதுக்கு தான் திருமணம் செய்கிறோம். அப்புறம் எதுக்கு கோர்ட்டில் கேஸ் கொடுத்துக்கிட்டு நான் பிரிஞ்சு போகிறேன் எதுக்கு சொல்கிறோம்? நான் என்ன வந்தாலும் ஏது வந்தாலும், நன்மை நடந்தாலும் கெட்டது நடந்தாலும், நன்மையோ தீமையோ இருக்குதோ இல்லையோ, நான் உங்க கூட கடைசி வரைக்கும் வாழ்வேன் வாக்கு கொடுத்தா நான் திருமணத்தில் ஏற்றுக்கொள்கிறோம், கணவனை ஏற்றுக்கொள்கிறோம், மனைவி ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ ஏன் அந்த மனைவியோட வாழ முடியல? அப்புறம் ஏன் அந்த கணவரோட வாழ முடியல? ஏன் இந்த பெற்றோர் வீட்டுக்குள்ள, இந்த மாமனார் வீட்டுக்குள்ள போய் இருந்து உங்களால் வாழ முடியல? ஏன் என் தாய் வீட்டில் இத்தனை பிரச்சனை வந்தாலும் சகிச்சுக்குவோம், பொறுத்துக்குவோம், ஏற்றுக்குவோம். ஆனால் மாமனார் வீட்டுக்கு போயிட்டா, மாமியார் வீட்டுக்கு போயிட்டா, மாமியாருக்கும் இவங்களுக்கு ஒத்து வரல, கணவருக்கும் இவங்களுக்கு ஒத்து வரல, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒத்து வரல. நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த ஒரு மனக்கேடு. இந்த ஒரு மனக்கேட்டுக்கு நம்ம இடம் கொடுக்காம மட்டும் இருந்துட்டோன்னா நான் ஜெயிக்க முடியும். எனக்கு ஒரு மகளை தெரியும். அப்போது அவள் பிறக்கும் போதுருந்தே எனக்கு தெரியும், நல்ல குடும்பத்தில் நல்ல பிள்ளையாக வளர்ந்த மக. அப்போ அந்த 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 மகள் பாருங்க, நல்ல ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தா. அந்த குடும்பத்துக்குள்ளே திருமணமாகி மாமியார் வீட்டுக்கு போனால் மாமியார் அவளுக்கு ஒத்து வரல. ஆனால் இவன் நல்ல ஆண்டருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை, நல்ல ஜெபிக்கிற பிள்ளை. பாருங்க, அவள் நல்லா ஜெபிச்சு அந்த குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தா. மாமியார் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை, மருமகளை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆனால் இந்த சின்ன பிள்ளை தான், மகளாட்டா உள்ள பிள்ளை தான். ஆனால் அவள் சொன்னா, எங்கள் மாமியார் எப்படி இருக்காங்களோ அப்படி நான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார், என்னையோ நோக்கத்தோடு இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். எனக்கு இந்த வீட்டில் ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறான்னா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அவங்கள மாதிரி நான் இருக்கணும்னு இல்லை. என்னை கொண்டு அந்த குடும்பத்தை மாற்றலாமே, என்னை கொண்டு அந்த குடும்பத்தில் ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்யலாமே, ஒரு மாற்றத்தை உண்டாக்கலாமே, இந்த பகுதி மக்களை சந்திக்கலாமே. என்னை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இந்த பகுதிக்கு, இந்த ஊருக்கு, இந்த வீட்டுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். அப்போ என்னை ஆண்டவர் மாற்றணும். நான் அதுக்கு தான் ஜெபிக்கிறேனே தவிர, என் மாமியார் இப்படி சொன்னாங்க, என் மாமனார் இப்படி சொன்னாங்க, என் கணவர் இப்படி சொன்னாங்க, இந்த குறை சொல்லுவதற்காக நான் இங்கே வரல. குடும்பம் நடத்துவதற்காக, குடும்பம் கட்டப்படுவதற்காக, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, இந்த குடும்பம் ரட்சிப்பை அடைவதற்காக கர்த்தர் என்னை கொண்டு வந்தார் என்று சொல்லி பாருங்க, எவ்வளோ தரிசனம், எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு, எவ்வளோ ஒரு காரியம். அப்போ குடும்பம் வசனம் சொல்லுகிறது, புத்தி உள்ளவள் வீட்டை கட்டுகிறாள், புத்தி உள்ளவள் வீட்டை கட்டுறா. அதே மாதிரி தான் கணவரும் எவ்வளோ காரியங்கள், என்னை நம்பி வந்த பிள்ளை, என்னை நம்பி வந்த மகள் எவ்வளோ அனுசரித்து போகலாம்ல, எல்லாம் விட்டு கொடுத்து போகலாம்ல. குடும்பம் நடத்தணும், இப்படி குறை அப்படி குறை, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி அந்த ஒரு மனதை கெடுத்துட்டோன்னா குடும்பம் பிரிஞ்சு போயிடும். நம்ம அதுக்கு அது இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் அதை விரும்புகிறாரு. அப்போ
ஆண்டவர் சொல்றாரு, 2 பேரும் ஒருமனப்பட்டிருந்தா எதை கேட்டாலும் அது உங்களுக்கு உண்டாயிருக்கும். அப்போ பாருங்க 20வது வசனத்தை பாருங்க, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கு கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். எதுக்கு இருக்கிறாரு? நம்ம ஜெபத்தை கேட்கறதுக்கு. அப்போது 2 பேர் 3 பேர் இருக்கிற இடம், ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிற இடம் குடும்பம். குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு பல சீரழிவுகளை பிசாசு கொண்டு வருகிறான். அதை கெடுத்துட்டா இன்னைக்கு குடும்பத்தை கெடுக்க முடியும், தெருவை கெடுக்க முடியும், நாட்டை கெடுக்க முடியும். இன்னைக்கு சபைக்குள்ள கூட பாருங்க ஒரு ஐக்கியம் இல்லை, அன்பு இல்லை, எத்தனையோ காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு மனமாக நம்ம இருக்கணும். அப்போதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இன்னைக்கு நம்ம குடும்பம் மாறணுமா, நம்ம சபை மாறணுமா, நம்ம பிள்ளைங்க மாறணுமா, ஒருமனப்படுங்க. பிரச்சனைகளையே பேசிகிட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரோட பாதத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த ஒரு மனதை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உண்டாக்குவார். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உமை தூத்தரிக்கிறோம், ஆண்டவரே உமை துதிக்கிறோம்ப்பா. ஒரு மனம் இல்லாமல் எவ்வளோ குடும்பங்களப்பா பிரிஞ்சு கிடக்குது, சீரழிஞ்சு போய் கிடக்குது, கட்டப்பட்ட நிலைமையில் இல்லாமல் இருக்குதுப்பா. தேவன் இணைத்த குடும்பம் இன்னைக்கு பிரிஞ்சு போய் ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லிக்கிட்டு ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே அவங்க மேலே இவங்க தப்பு, இவங்க மேலே அவங்க தப்புன்னு எவ்வளோ பிள்ளைகளப்பா பிரிஞ்சு போய் இருக்கிறாங்க. ஆண்டவரே உமை துதிக்கிற இந்த ஒரு மனதை குட்டுக்கிற பிசாசினுடைய குறிகள் அள்ளியட்டும் இயேசுவின் நாமத்தில். மனுஷங்களும் அதுக்கு இடம் கொடுக்க கூடாதப்பா. கர்த்தரோட பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஒரு மனதை இந்த பிள்ளைகளுக்குள்ளே கட்டளை இடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் அங்க நிகழ்ச்சியை குடும்பத்துடன் கண்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.